ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் நீட் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்ப்போம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த டிசைன். ரொம்ப ஈஸியாகவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதில் ஃபுல்லாக பைப்பிங் அண்ட் பேட்ச் இது மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரொம்ப நீட் லுக் ஒரு ப்ளவுஸ் டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஷோல்டர் 5.5, மேலே வந்து 2.25 நெக் அகலம், நெக் லென்த் 9.5, 2 இன்ச் வந்து கீழே நெக் அகலம் வச்சுருக்கேன். அப்படியே நெக் ஷேப் வரைஞ்சிக்கங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஐடியா தான், இந்த டிசைன் இவ்வளோ, இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். இது ஒரு ஐடியா தான். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் என்னென்ன சைஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 32, 34, 36, 38. இந்த ட்ராயிங் பார்த்துக்குங்க. இந்த ட்ராயிங் நான் எப்படி வரேன்றதை பார்த்துக்குங்க. எல்லாமே இது ஒரு ஐடியாவுக்கு தான். நீங்கள் வந்து 38 சைஸ் ப்ளவுஸ் டிசைன் போடுங்க, 36, 40 அந்த மாதிரிலாம் கேட்குறீங்கள. இது வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இது வந்து நம்ம இந்த சைஸ்க்கு தான் யூஸ் பண்ணலாம், இந்த சைஸ்க்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த டிசைன் ஒரு ஐடியாவை எடுத்துங்க. ஐடியாவை எடுத்துகிட்டு உங்கள் அளவுக்கு எது வேணுமோ, இல்லை உங்கள் கஸ்டமர் அளவுக்கு எது வேணுமோ அது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக புரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போடுறேன். அப்படியே 1 இன்ச் அப்படி குறைங்க. கீழே 1 இன்ச் கம்மி, அதுக்கு கீழே இன்னொரு இன்ச் கம்மி, அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக ஒரு விஷயம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் மார்க் போட்டு ஒரு கேன்வாஸ் எடுத்து, கேன்வாஸ் வந்து சென்ட்ரு கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக டிசைன் வேணும், இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சேம் டைம் உங்களுக்கு இந்த டிசைன் இப்போ இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டிசைன் வந்து ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து அப்படி பார்ப்போம். அப்படியே நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்லேயே அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த உங்கள் சாரியில் என்ன கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு மேட்சாக எடுத்து நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அது அயனிங் பண்ணுறதுலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கங்க. இந்த மாதிரி மேலே 2 பேட்சும் பார்த்திங்கன்னா சேம், சென்டரில் வர பேட்ச் மட்டும் சேம் ப்ளவுஸ் கிளாத், அவ்வளோதான். அப்புறம் பைப்பிங் வந்து கொஞ்சம் நல்லா உங்கள் சாரியில் இருக்கிற கலர்லேயே கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற கலரை பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது பைப்பிங் கொஞ்சம் நல்லா தெரியும், நீட்டாக இருக்கும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லுக் கொடுக்கும், ரொம்ப ஒரு டீசெண்டான லுக் கொடுக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். சேம் டைம் ஓரளவுக்கு மிடில் ஏஜ் அவங்களும் யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் ரெகுலர் ஒர்க் அந்த மாதிரி போகிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்கும் இந்த டிசைன். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அப்படி கண்டினியூவாக பாருங்கள். ஒரு காலேஜ் மட்டும் விட்டுட்டு நான் கிளாத் எல்லாம் சுற்றியும் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து தையல் போட்டுக்கலாம். உள்ளே வந்து கேன்வாஸ் மேலே இல்லைங்க, அதுக்கு கீழே. இந்த தையல் எதுக்காக போடுறோன்னா பைப்பிங் வைக்கிறதுக்காக இந்த தையல் போடுறோம். இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நான் உங்களுக்கு பைப்பிங் வைக்கும்போது சொல்கிறேன், கண்டிப்பாக புரியும். ஓகே, இந்த மாதிரி தெரியுதுங்களா? அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், அவுட்ரு வெளியே எல்லாமே நீங்கள் தையல் போட்டுக்கிறோம். இந்த தையல் போடும்போது நம்ம பைப்பிங் வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இல்லை எனக்கு காலேஜ் நான் வெட்டிக்கிறேன், அதிலே நான் பைப்பிங் வச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் இப்படி தான் பண்ணுவேன். அது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் மாறும். புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். டெய்லர்ஸ்க்கு தெரியும், அவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. மார்க் பண்ணிக்கிறேன் 1, 2 இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான் கிளாத் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி கிராஸில் வெட்டணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி கிராஸ் வெட்டலாம் பைப்பிங் நீட்டாக வராது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஸை வெட்டி உங்களுக்கு ஜாயிண்ட் நிறைய தேவைப்படுதுன்னா ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காமிச்சேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணிவிட்டு சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் மாற்றிக்கணும் மறக்காமல். ஏன்னா சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது தான் பைப்பிங் நீட்டாக வரும். ஒரு சில மிஷினில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், வரும். பட் நம்ம எல்லா மிஷினுக்கும் அப்படியே அப்ளை பண்ண முடியாது. நம்ம அதுக்காக நம்ம அதை ரிஸ்க் எடுக்கிறதுல நம்ம வந்து பைப்பிங் குதிரையை மாற்றிக்கிறோம். பைப்பிங் படிக்கும்போது ரொம்ப கிளாத்தை இழுக்க வேண்டாங்க. கிளாத்தையும் ரொம்ப லேஸாக விடுங்க. பைப்பிங் அந்த த்ரெட்டையும் ரொம்ப லேஸாக விடுங்க. பைப்பிங் ஃபஸ்ட் கிளாஸாக வரும், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பைப்பிங் அடித்து பழகிங்க. ஏன்னா பைப்பிங் டிசைன் தான் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக புரியுற மாதிரி
நான் உங்களுக்கு டெய்லியும் டிசைன் ப்ளவுஸ், ஸ்லீவ் டிசைன், ஸ்லீவ் கட்டிங், அது வந்து ஆஃப்டர் தீபாவளி எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க பிகினர்ஸாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு நிச்சயமாக நல்லாவே புரியும். அப்படியும் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நிச்சயமாக சொல்கிறேன். டெய்லர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான நம்ம டெய்லர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுனாலும் நம்மகிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி அயன் பண்ணிக்கங்க. நீட்டாக இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து எல்லாமே நீட்டாக அயன் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம ஃபைனலாக உங்களுக்கு அடிச்சுட்டு சொல்கிறேன் எப்படி அயன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த கார்னரில் வந்து ஒரு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும்போது பைப்பிங் வந்து நல்லா திரும்பும். அந்த கார்னர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் அந்த கார்னர் அந்த 3 கார்னர் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கார்னருமே கொஞ்சம் நல்லா நீட்டாக அடிச்சிருங்க. ஓகே, அடுத்து இந்த பேட்ச், இதையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. எப்படி நம்ம இந்த பேட்ச் ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் அயன் நல்லா பண்ணுங்கள். ஒவ்வொரு பேட்ச் எது அடித்தாலும் சரிங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் அயன் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அயன் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோ டைம் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் அடிக்கிறீங்க, அந்த விஷயம் இல்லை. எவ்வளோ ப்ளவுஸ் நீட் அடிக்கிறீங்க பாருங்கள். நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அயன் பண்ணிவிடுங்க. இது வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். இது எப்படி அட்டாச் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே பாருங்கள். நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை அப்படி சொல்கிறேன். நீங்கள் அயன் பண்ணுற எவ்வளோ நீட்டாக அயன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட இன்னும் 100 ரூபா சேர்த்து வாங்கலாம். ஃபினிஷிங் கொஞ்சம் நம்ம அவசரமாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 ப்ளவுஸ் அடிக்கிறீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் 100 ரூபா கணக்கு போட்டால் 1000 ரூபா போச்சு. இதுதான் பாலிசி. அதனால் எப்போவுமே வந்து ஒரு 2 ப்ளவுஸ் நீங்கள் கம்மியாக ஸ்டிச் பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நீட் லுக் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர் தொடர்ந்து வருவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிறீங்கனாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணி கற்றுக்குங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். ரெண்டாவது வந்து இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கிறதே கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம், நிச்சயமாக கற்றுக்கலாம். இன்னும் ஒரு அவசரப்படாதீங்க, பொறுமையாக கற்றுக்குங்க. மினிமம் ஒரு 1 இயர் 1.5 இயர் டைம் எடுத்துக்கங்க. ஃபுல்லாக கற்றுக்குங்க. ஸ்டிச்சிங், கட்டிங் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி டிசைன் வரலாம் கற்றுக்க கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக கற்றுக்குங்க. நிதானமாக கடை வைங்க. நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம், எந்த டவுட்டும் இல்லை. கடை வச்சுருக்கிறவங்களும் அப்படி தான். ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வந்து மோஸ்ட்டாக பிகினர்ஸுக்காக தான் நம்ம வந்து இது மோஸ்ட்டாக சொல்கிறோம், வேறு யாருக்கும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் டாப்பிக்கை விட்டுட்டு கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆகி வேறு பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பேட்ச் எப்படி வைக்கிறன்றதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக பொறுமையாக நீட்டாக அடிங்க. பைப்பிங் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது அது அதனுடைய ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும். சென்டர் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணும்போது அது சென்டர் மாறாது, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வரும். ஓகே, இது வந்து நான் வந்து அங்கே வந்து ஒரு அட்டாச் பண்ணிட்டேன், கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை காரணம். ரொம்ப பொறுமையாக தான் இந்த டிசைன் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு வேகமாகவும் பண்ணலை. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ போடுங்க
அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்பவும் போல் நம்ம வந்து கீழே வந்து 2 டாட் பிடிச்சிக்குவோம். இந்த டாட் பிடிக்கிறது நான் மோஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதில்ல. ஏன்னா அது தெரியும். டாட் பிடிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. டாட் பிடிச்சிங்க, 2 பக்கம் டாட் பிடிச்சிட்டு கீழே ஃபினிஷ் பண்ணுறேன். அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபினிஷ் பண்ணுவாங்க கீழே. பட் நான் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுவேன். ஒரு கிளாத் வந்து ஒரு 2 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி அதை வந்து அப்படியே 2ஆக மடித்து அப்படியே திருப்பி அடிச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி அடிச்சுட்டு அப்போ எம்மிங் பண்ணிடுவேன். ஹெம் பண்ணும்போது அந்த லுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பேட்டர்ன் ப்ளவுஸ்னும் போது நம்ம வந்து மேலே ஸ்டிச் போட்டோம்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது. கண்டிப்பாக நம்ம வந்து கீழே அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு நீட்டாக ஹெம் பண்ணிவிடுங்க. ஹெம் பண்ணும்போது அது லுக் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதோட ப்ரைஸ் அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.